ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. கீழ்த்தரமான அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை இல்லாதவர்கள் என்று சொல்கிற ஆசிரியர் அடுத்த பகுதியில் அவருடைய கீழ்த்தரமான தன்மை எப்படிப்பட்டது என்பதை ஒரு 6-7 வசனங்களை விளக்கி சொல்கிறார். எப்படி விளக்கி சொல்றாரு? ஒண்ணு மக்கள் பலியிடுவார்கள். பலியிடும் போது இறைச்சி வேகும். அந்த வெந்த இறைச்சியை ஆண்டோருக்கென்றும் குருக்களுக்கென்றும் இறை மக்களுக்கென்றும் குடும்பங்களுக்கென்றும் பகிர்ந்து கொள்வார்கள். சட்டியிலோ அண்டாவிலோ கொப்பரையிலோ இறைச்சி வேகும் போதே அதனுடைய முழுமையான பலன் பலியாக செலுத்தப்படாததற்கு முன்பாகவே இவர்கள் வந்து 3 கொக்கி உள்ள பல் கொக்கியிலே அது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அப்படி டபக்குன்னு எடுத்துக்குவாங்க. இது குருவுக்கு தேவை என்பார்கள். கேட்டால் வழியே சென்றால் சண்டைக்கு போகிறாங்க. இரண்டாவது, ஆண்டவருக்கு பலியிடுத்தப்பட்ட பிறகு மீதியானது குருவும் லேவியருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்று இணைச்சட்ட நூல் சொல்கிறது. மீண்டுமாக லேவியர் எண்ணிக்கை நூல் நமக்கு சொல்கிறது. ஆனா இங்க அவங்க என்ன பண்றாங்க? பலியினுடைய அந்த தகன பணியுடைய கொழுப்பு எரிவதற்கு முன்பாகவே பச்சையாய் இருக்கும் போதே அந்த மாமிசத்தை குருவுக்கு என்று பலி அவருடைய பங்கை கொடுத்து விடு, இல்லது ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து விட்பாடு எடுப்போன்றாங்க. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 3 காரியங்களை பார்க்கிறோம். இறைச்சி முக்கியம் கிடையாது, அவருடைய மனநிலை. ஆக்சுவலி இஸ் நாட் சோ மச் இம்பார்ட்டன்ட் பட் தேர் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட தான் ஆசிரியர் சாடுகிறார். அது கடைசி வசனம் தான் கீ. அந்த பகுதியை விளக்கி சொல்றதுக்கு நம்ம வாசிப்போமே. அந்த கடைசி வசனத்தை பாருங்களேன். அந்த பகுதியில் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். கீழ்த்தரமானவர்கள் என்று துவங்குகிற அந்த பகுதி ஆண்டவருடைய படையல்களை துச்சமாக கருதுகிறார்கள். அதான் அந்த கீழ்த்தரத்தினுடைய அழகான விளக்க உரையாக. அது எப்படிப்பட்ட கீழ்த்தரம் என்பதைத்தான் அந்த 6-7 வசனங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னாக்க, பின் நாட்களில் ஆண்டவருடைய தண்டனைக்கும் சாபத்திற்கும் இந்த ஒஃப்னியும் பினெகாசும் உள்ளாகிறார்கள் என்பதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற ஆசிரியர் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி, மரம் சாய்ந்திருக்கிறது, எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம் தான் விழும் என்பதை ஆசிரியர் வலியுறுத்த விரும்புகிறார். ஆகவே தான் ஏலியினுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு செய்தியை எதிர்மறையான செய்தியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு எதிராக கீழ்த்தரமாகவும் ஆண்டுடைய படங்களை துச்சமாக நடந்தாலும் அந்த பகுதியை விளக்கி சொல்கிறார். நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். சீலோவில் சாமுவேல். ஆண்டவர் முன் ஊழியம் செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாலான ஏபோது அணிந்திருந்தான். சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்த சென்றபோது அவனிடம் கொடுப்பார். எல்கானாவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏலி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி, ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார். பிறகு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்வர். ஆண்டவர் அன்னாவை கடக்க நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானான். இப்ப ஏலியின் புதல்வர்களை பற்றி பேசிய ஆசிரியர் அண்ணாவின் புதல்வனை பற்றி ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறாரு. இறுதியாக அண்ணாவினுடைய புதல்வர்களை பற்றிய செய்தியை நமக்கு கொடுக்கிறாங்க. அழகா ஒரு தந்தை, 2 பிள்ளைகள், ஒரு பெற்றோர், அவருடைய குடும்பம் என்ற செய்தியை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்ப நம்ம ஏலியினுடைய கீழ்த்தரமான பிள்ளைகளுடைய செயல்பாட்டை நாம் பார்த்துட்டு சாமுவேலை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றி வாசிக்கும் போது ஒப்பிட்டு பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அதை நம்ம உள்ளத்துல கிரியேட் பண்றார். ஒரு அழகான கதை சொல்லும் தன்மை. முதல் காட்சி எதிர்மறை, 2ஆம் காட்சி நேர்மறை. அந்த அழகா பொருந்தி போகுது. இப்ப நம்ம பார்ப்போம். இதுல எவ்வேத் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. எவ்வேத் என்றால் டு சர்வ் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிதல் என்ற வார்த்தையும் அது பயன்படுகிறது. ஆண்டவர் முன் ஊழியம் புரிந்த சிறுவன் சாமுவேல். இப்ப எல்லெத் என்கின்ற வார்த்தையிலிருந்து இப்போது 4க்குள்ளாக அவன் வருகிறான். ஊழியம் செய்கிற சாமுவேல். இப்ப பாருங்களேன், அந்த சாமுவேலுக்கு நாற்பட்டாலான எபோது அணிந்திருந்தார். யார் இது அறிவாங்க?
குருகுலத்தை சார்ந்தவர் மட்டுமே அந்த எபோது, ஊரிம், தும்மிம் உள்ளிட்ட உடைகளையும் அணிகலன்களையும் அவர் வைத்திருப்பார்கள். சிறுவன் சாமுவேல் ஏற்கனவே அந்த நிலைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டார், அந்த நிலைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டார். அந்த தாய் ஆண்டவருக்கு நேர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவரிடம் பெற்றேன், ஆண்டவருக்கு நான் திரும்ப தருகிறேன் என்று காணிக்கை கொடுத்தாள். ஆனால் அவருடைய பாசம் மட்டும் மறையவே இல்லை. ஆண்டுதோறும் சீலோவில் பழி செலுத்த வரும்போதெல்லாம் நார்பட்டாலான உடையை நெய்து தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள். தாயினுடைய பாசத்தை பாருங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தியா இருக்குது. மகனை இறைவனுக்கு கொடுத்துட்டேன்னு பிற்பாடும் அவன் மேல பாசம் வச்சு அவனுடைய தேவைகளை நிறைவு செய்கிற ஒரு பெற்றோராக இருக்கிறார்கள். எல்கானாவும் அன்னாவும் ஆண்டுதோறும் வருகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள், தன் பிள்ளை இங்கே வளர்வதை கண்டு பூரித்து போகிறார்கள். அந்த பிள்ளைக்கென்று நார்பட்டாலான பாசத்தின் வெளிப்பாட்டை காணிக்கையாக கொடுத்து மகிழ்கிறார்கள். ஒரு அழகான அன்பான பெற்றோர்கள் தன் பணி செய்கிற இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையினுடைய நலன்களை சந்திக்கிற ஒரு அழகான பெற்றோர். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏலியினுடைய திருத்தலமாகிய சீலோவுக்கு வரும்போது எப்படி அவங்க வராங்க? சும்மா வந்தாங்களா? சாமியில கூட்டு போய் சும்மா விட்டு வந்தாங்களா? இல்ல, 3 காளைகள், 3 படி மாவு, எண்ணெய், திராட்சை ரசம் எல்லாவற்றையும் கொண்டு வராங்க. அதான் பள்ளி செலுத்துது. இப்ப அவங்க ஒவ்வொரு ஆண்டு வரும்போதும் சாமியலுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சஸ்டெயின் தம் இல்லைங்களா? ரொம்ப அழகான ஒரு செய்தி, ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வசனமும் கூட. சில சமயத்துல குருக்கள், கன்னியர்கள், நமக்காக சேவை செய்கிறவர்கள், இறை வார்த்தை போதிக்கிற இல்லறத்தார், இறை பணியிட ஆர்வமோடு உழைக்கிற அருங்கொடையினர்கள் மற்றும் பல்வேறு விதமான தன்னார்வ தொண்டர்கள், பல்வேறு நல்ல பணிகள் இவர்களை எல்லாம் தாங்கி பிடிக்க வேண்டிய நம்முடைய கடமை. இவர்கள் எல்லாருமே நம் பிள்ளைகள். அந்த உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைப்பணி சர்கள் யார் வீட்டு பிள்ளையோ அவங்க பத்ததோ என்கின்ற எண்ணம் இல்லாமல் நம் பிள்ளைகள் நமக்காக பணி செய்கிற என்ற உணர்வு வரும்போது இறை ஊழியத்தை நாம் தாங்கி பிடிப்போம். ரொம்ப முக்கியம். அதை ஒரு வாஞ்சியுள்ள செயலாக நம்ம செயல்படுத்தணும். நம்ம மீது சுமத்தப்பட்ட கடனாய் செய்யக்கூடாது என்று பிலிப்பியர் திருமடல்ல பவுலடிகிற அழகா தருவதின் அருமையும் காணிக்கையினுடைய அருமையும் பிலிப்பிய நகர மக்கள் அவருடைய ஊழியத்தை தாங்கி பிடித்த நன்றி உணர்வையும் அழகாய் திருமடலை வெளிப்படுத்துவார். இந்த அண்ணாவினுடைய எல்காவினுடைய அன்பு செயல் என்பது நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. சில சமயத்தில் நம்ம பார்ப்போம், ஒரு சில அந்த தவக்காலங்களில் வீட்டில் அம்மா சமைப்பாங்க. இப்போ 5 பேர் இருந்தாங்க, ஒரு 1.5 டம்ளர் அரிசி போடுவாங்க. 1.5 டம்ளர் அரிசி போடும்போது அதில் 1/4 டம்ளர் அரிசியை எடுத்து தனியாக வச்சிருவாங்க. ஏன்னா அது சாமிக்கு. அந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் திருச்செலுவை மொத்தம் செய்யும் போதோ அல்லது குருத்து ஞாயிறு என்றோ அந்த அரிசியை ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு கொடுப்பார்கள். அது வின்சென்ட் தேபால் சபைக்கோ அல்லது பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை கொடுக்கப்பட்டு ஏழைகளுக்கும் இல்லாதவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். எளிய செயல்தான். நாம் முன்னுகின்ற உணவில் ஒரு பங்கு ஆண்டவருக்கு என்று எடுத்து வைக்கிற ஒரு மனநிலை மிக அழகான மனநிலை. ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த சாமுவேலை ஆண்டுதோறும் நிறைவுபடுத்துகிற, ஆண்டுதோறும் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு பெற்றோராக இருக்கிறார்கள் என்பது நற்செய்தி பணியாளர்களை நாம் எப்படியெல்லாம் தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த சான்றாகவும் வலிமையாக இருக்காங்க. நிறைய சமயத்துல எளிய உள்ளம் கொண்டவர்கள், வறியவர்கள் இந்த கடமை மிகுவாக உணர்ந்திருக்கிறதே என்னுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறேன். சேலத்துல குழந்தை இயேசு பேராலயம் இருக்கிறது. அதற்கு அழகான ஒரு நுழைவாயில் இருக்கிறது. ஆலயம் உட்புறமாக இருந்தாலும் அது கண்ணை கவரும் வண்ணமாக ஒரு பெரிய நுழைவாயிலை கட்டிருக்கிறார்கள். பலர் நன்கொடை கொடுத்தார்கள். கம்பி ஒருவர், மணல் ஒருவர், ஜல்லி ஒருவர், சிமெண்ட் ஒருவர் என்றெல்லாம் பெரிய பெரிய நன்கொடைகளை குழந்தை இயேசு மேல் கொண்ட பாசத்தினால் கொடுத்தார்கள். திறப்பு விழா அன்று ஆயர் முன்னிலே பங்கு தந்தை ஒரு அழகான செய்தியை சொன்னார். இந்த நுழைவாயில் அமைவதற்கு வனப்பும் எழிலும் கொண்ட இந்த நுழைவாயிலுக்கு நிறைய செலவானது. நிறைய பேர் உதவி செய்தார்கள். அவர்கள் எல்லாரும் நன்றியோடு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த வகையில் இந்த நுழைவாயிலுக்கு அழகான ஒரு நன்கொடை கொடுத்தவர்கள், பொருத்தமான நன்கொடை கொடுத்தவர்கள் ஒரு ஏழை சகோதரி என்றார். எல்லாருடைய கண்களும் தந்தையை நோக்கி பார்த்தமா இருந்தது. அவர் சொன்னாரு, சேலம் முனிசிபாலிட்டியில வேலை செய்கிற ஒரு தெருவை கூட்டுகிற ஒரு சகோதரி தன் சின்ன சின்ன வருவாயிலிருந்து சேமித்து வைத்த 15,000 ரூபாயை கொண்டு ஃபாதர், என்னுடைய எளிய வருமானத்தில் இதை குழந்தை இயேசுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கொடுத்தார். அம்மா, நானே உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், நீ எனக்கு கொடுக்குறியம்மா என்று அவர் கேட்ட பொழுது, என்னாலான ஒரு எளிய காணிக்கை குழந்தை இயேசுக்கு என்று கொடுத்ததை தான் மிகப்பெரிய காணிக்கையாக நினைக்கிறேன் போது அங்கே கூட்டு அத்தனை பேரும் இந்த நன்றி அவளை கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கும் அந்த சகோதரருக்கும் நன்றி சொன்னார்கள். சில சமயத்துல நம்ம எவ்வளவு கொடுக்கின்றது முக்கியம் கிடையாது, என்ன கொடுக்கிறோம், எந்த மனநிலையில் கொடுக்கிறோம், அதான் நம்ம ரொம்ப முக்கியம். மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த கொடுத்தலை பற்றிய செய்தியை விவிலியத்தின் பல பக்கங்களில் சந்திப்போம். இந்த அண்ணாவின் கொடுத்தல் என்பது மிக அழகான ஒரு கொடுத்தல். கொடுத்தலை தாங்கி பிடிக்கிற, தொடர்ந்து கொடுக்கிற ஒரு மனநிலையும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. அப்ப இன்னொரு அழகான செய்தி அந்த இடத்துல அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம்.
அண்ணாவனுடைய தாராள உள்ளத்தையும் ஆண்டவர் பால் அவர் கொற்றிருந்த பற்றுறுதியும் கண்ட ஏலி மீண்டும் ஒரு முறை ஆசீர்வதிக்கிறார். முதல் முறை ஆசீர்வதித்த போது ஒரு பிள்ளை பிறந்தது, மறுமுறை ஆசீர்வதித்த போது 5 பிள்ளைகள் பிறக்கிறது. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம அழகா பார்ப்போம். எல்கனாவையும் அண்ணாவையும் ஏலி ஆசீர்வதித்து எல்கனாவை நோக்கி இப்படி சொல்கிறார். என்ன சொல்றாரு? வாசிப்போம். ஆண்டவர் இப்பெண் வழியாக இவள் அவருக்கு நேர்ந்தளித்தவனுக்கு பதிலாக உனக்கு வழிமரபை அருள்வாராக என்று கூறுவார். ஒரு பிள்ளை நீ ஆண்டு கொடுத்தீங்க, அதுதான் முதல் வித்து, அதுதான் பெக்கோரிம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதை ஆண்டுக்கு கொடுத்தீர்கள். ஆண்டவருக்கு கொடுத்ததனால் ஆண்டவருடைய ஆஸ்வதிப்பாராக என்று சொல்லி எல்கானாவிற்கும் அண்ணாவிற்கும் ஏலி ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பலனை பிற்பகுதி நமக்கு விளக்கி சொல்கிறது. ஆண்டவர் அண்ணாவை கடைக்கண் நோக்கினார். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. கடைக்கன் என்பது இந்த பார்வையினுடைய விளிம்பில் இதுல பாக்குறது. நம்ம இங்கதான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த பக்கத்துல கடைக்கன்னா இரக்கத்தின் கண்களை பக்கமா திருப்புறது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, கடைக்கன் நோக்கினார். அது வந்து பழைய மொழிபெயர்ப்புல அன்னை முறைகளுடைய புகழ்பாட அந்த வார்த்தை வரும். இப்ப வந்து அந்த புது மொழி மாறும்போது அந்த வார்த்தை இல்லை. இப்ப வந்து கடைக்கன் நோக்கினார், அந்த ரொம்ப அழகான வார்த்தை. அண்ணாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அதே வார்த்தையை ஆண்டவர் அழகா பயன்படுத்துறாரு, ஆசிரியர் பயன்படுத்துறாரு. அதில் அண்ணாவை ஏற்கனவே நினைவு கூர்ந்தார் இல்லைங்களா? ஆண்டவரும் அண்ணாவை நினைவு கூர்ந்தார். இந்த இடத்துல ஆண்டவர் கடைக்கன் நோக்கினார். ரெண்டுமே வந்து கிரேஸ்ஃபுல், மெர்சிஃபுல் பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த லைஃப் ஆஃப் அண்ணா. அப்போ வந்து என்ன செய்வாரு? அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். இப்போ வந்து ரொம்ப அழகான செய்தி. ஒரு பிள்ளை நீ சாமி கொடுத்த வம்சம் அழகா விருத்தி அடையும், நிறைவா ஒன்று ஆஸ்வதிக்கிறேன் என்று சொல்லி போதும் போதும் என்ற அளவிற்கு அண்ணாவை அன்று ஆசீர்வதிக்கிறார். இந்த இறுதி வசனம் மிக அழகான வசனம். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானார். அவர் வளர்ந்தார், அறிவிலே, ஞானத்திலே, இறை பக்தியிலே, இறை பற்றுதலே வளர்ந்தார். எப்படி? இறை திருமுன் வளர்ந்தார். இந்த திருமுன் லிஃப்னே அதனாய் என்று இப்ரேய சொற்றொடர் இருக்கிறது. அந்த லிஃப்னே அதனாய் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த லிஃப்னே அதனாய் ஆண்டவர் திருமுன்பாக, ஆண்டவரின் முன்பாக. இந்த வார்த்தை வந்து இந்த 2 புத்தகங்களையும் 2 தொகுப்புகளையும் ஊடுருவி செல்கிற ஒரு கீ ஃப்ரேஸ். சாமுவேல் ஆண்டவர் திருமுன், தாவீது ஆண்டவர் திருமுன். ஆண்டவர் திருமுன் செய்த செயல் ஆண்டவருக்கு உகந்ததாக இல்லை. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இறுதி வேல் வருகிற வாசனை. அந்த திருமுன் என்பது மிக அழகான வார்த்தை. இதே போன்ற ஒரு சொற்றொடரை 1-2 அரசர் புத்தகத்தில் நாம் பார்ப்போம். அதுவும் குறிப்பாக எலியா மற்றும் எலிசை அந்த நிகழ்வுகளிலே, இறைவாக்கு பகுதிகளிலே, கம் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ, என் திருமுன் வந்து நில் அமாது என்கிற வார்த்தையை ஆசிரியர் வைத்து பலவிதமான விளக்கங்களையும் பலவிதமான இறைச்செய்தியும் கொடுப்பார். அந்த ஒரு அழகான ஒரு யுக்தியை ஆசிரியை பயன்படுத்தி இறைவன் திருமுன் எனது வார்த்தையை வைத்து பல மாந்தரை விவரித்து சொல்கிற ஆசிரியர் இந்த இடத்திலே ஆண்டவர் திருமுன் சாமுவேல் வளரானார். எப்போ அந்த அளவுக்கு வளர்றாரு? அவனுடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி, ஆண்டு வார்த்தை கேட்டு புரிஞ்சு அதை செயல்படுத்துற அளவுக்கு வளர்வார் என்று 3ஆம் அதிகாரத்தில் இந்த சாமுவேலை நாம் திரும்ப சந்திக்க இருக்கிறோம். அது வரையிலும் இந்த இடத்துல நாம் நிறைவு செய்கிறோம். இந்த இடத்துல அதுதான் இப்ப வந்து இந்த 2ஆம் பகுதியில 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் 10 வசனங்கள் 11 வசனங்களிலே 2 குடும்பங்களை பார்க்கிறோம். ஏலி, ஒஃப்னி, ஃபினேகாஸ், அண்ணா, எல்கானா மற்றும் சாமுவேல். இந்த 2 குடும்பங்களை ஒப்பீடு செய்து ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்ட குடும்பம், ஆண்டவர் மீது பற்றுறுதி கொள்ளாத குடும்பம், ஆண்டவர் முன்பாக மேன்மையாய் நடக்கிற குடும்பம், ஆண்டவர் முன்பாக கீழ்த்தரமாய் நடக்கிற குடும்பம். இந்த 2 குடும்பங்களையும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், ஆண்டவர் எப்படி புறந்தள்ளினார் என்பதை பற்றிய செய்திகளை தொடர்ந்து நாம் காணப்போகிறோம் என்பதை அழகாய் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைத்து நம்மை அடுத்த பகுதிக்கு ஆசிரியர் அழைத்து செல்கிறார். தந்தை அவர்களே, மிகவும் சிறப்பான 2ஆம் அதிகாரத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் அண்ணாவனுடைய இனிமையான பாடல், அந்த இனிமையான பாடல் வெற்றி கழிப்பு, ஆண்டவருக்கு புகழ்ச்சிப்பா, மன்றாட்டுப்பா, நன்றிப்பா என்றெல்லாம் சேர்ந்த வகையில் இருப்பதை நாம் சந்தித்திருக்கின்றோம். அதற்கு அடுத்து ஏலியின் புதல்வர்கள், அவர்களுடைய தனம் தாழ்ந்த நிலை, அதற்கு பின்பாக சாமுவேலின் அந்த உயர்ந்த தனம், கொடுத்த மனதை கடவுள் எப்பொழுதும் விட்டு விடுவதில்லை, திரும்பமாக பண்படுங்க ஆஸ்வதிப்பார்கள் என்ற ஒரு தனத்தையும் பார்த்திருக்கின்றோம். இனி இந்த பகுதிகளில் என்ன நடக்கப் போகிறது, ஏலியின் மக்கள் என்ன ஆவார்கள், சாமுவேல் என்ன ஆவான் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வமாக காத்திருக்கிறோம். தந்தை அவர்களே, இப்போ வந்து ஆசிரியர் ஒரு நேர்மறை ஒரு எதிர்மறை, ஒரு நேர்மறை எதிர்மறை என்று சொல்லி அடுக்கடுக்காய் வைத்துக்கொண்டு செய்திகளை கடத்தி செல்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இறை வார்த்தை நம்மை ஏலியும் அவர்கள் புதர்களும் உரையாடுவதையும், ஏலியினுடைய
கண்டிப்புரையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதை 22 26 வரையுள்ள இறை வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அமைப்பு முறை ரொம்ப அழகானது. ஏலி தன் பிள்ளைகளை பற்றி செய்தி கேள்விப்படுதல், தன் பிள்ளைகளை கண்டித்தல். அந்த இறுதி வசனத்தை பாருங்களேன், 26ஆம் வசனம். சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான். ஆண்டவருக்கும் மனிதருக்கும் வளர்ந்து வாழாத ஒரு வாழ்க்கையை சுட்டி காட்டி விட்டு உகந்தவனாய் வாழ்கிற வாழ்க்கையை முன்பாக நிறுத்தி அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். அந்த பகுதிக்குள்ள நம்ம கடந்து வருவோம். இந்த பகுதியில் இன்றைய பெற்றோருடைய கடமைகளை பற்றி நல்ல செய்திகளை இந்த பகுதி நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. நம்ம ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம். 22ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஏலி முதிர்ந்த வயதடைந்தார். தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும், சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்ததையும் கண்டறிந்தார். அவர் அவர்களை நோக்கி கூறினார், நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? அனைத்து மக்களிடத்தும் உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேனே. வேண்டாம் பிள்ளைகளே, ஆண்டவரின் மக்களிடையே பரவி இருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதல்ல. அந்த போய் தொடர்ந்து போகுது, நம்ம அதை வாசிப்போம். இந்த 22 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே 3 முத்தான கருத்துக்களை ஆசிரியர் முன்பாக வைக்கிறார். முதலாவது, பெற்றோர் பிள்ளைகள் பால் கடமைகளை கண்டித்து திருத்த வேண்டிய நிலையை வலியுறுத்தி சொல்கிறது இந்த பகுதி. இரண்டாவது, நீ ஆண்டவருக்கு பயப்படவில்லை என்றால் யாருக்கும் பயப்பட மாட்டாய் என்கின்ற ஒரு செய்தி உள்ள தரமுத்திலே கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு என்பது ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குவதே என்கிற ஒரு செய்தியை நமக்குள்ளாக தருகிறது. ஏலி, ஓஃப்னி, பினகாஸ், சாமுவேல் இந்த 3 கதாபாத்திரங்களை கடந்து வருகிற நாம் இந்த செய்திகளின் கூறுகளை நம்ம பார்ப்போம். 22ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஏலி முதிர்ந்த வயதடைந்தார். தம் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்தையும், சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்து வந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்ததையும் கேட்டறிந்தார். அந்த 22ஆம் வசனம் ரொம்ப வலிமையான வசனம். இப்போ தன் பிள்ளைகள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும், சந்திப்பு கூடாரத்தில் பணிபுரிந்த பெண்களோடு தகாத உறவு கொள்வதையும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆசிரியர் என்ன ஒரு குறிப்பு சொல்றாரு? ஏலி முதிர்ந்த வயதடைந்தார். இஸ் டூ ஓல்ட் டு கரெக்ட். அதான் ஆசிரியர் முன்னாடியே சொல்லிட்டாரு. டூ ஓல்ட் டு கரெக்ட், they are too young to listen, too rotten to listen. முதிர்ந்த வயதிலே திருத்த இயலாத நிலையில் இருக்கிறார். இவர்கள் முற்றி போன பாவாள் வாழ்கிறார்கள். கேட்க இயலாத மனநிலையிலே, திருந்த இயலாத மனப்பக்குவத்தில் இருக்கிறார்கள். இது ஆசிரியர் முன்னாடி சொல்லிட்டு அவங்க என்ன பாவம் பண்றாங்கன்றதை அழக விளக்கி சொல்றாரு. இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல ஆசிரியர் குறியீடாக வைக்கிற ஒரு சில நிகழ்வுகள் நம்ம ரொம்ப கவரும். நான் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு வரேன். இப்ப இந்த இடத்துல அவருடைய வயதான நிலை சொல்லணும் அவசியமே கிடையாது. ஆனா சொல்றாரு. ஏன்னாக்க he is in such a position we are not able to correct them. அதான் சொல்றார். முன்பகுதியில் நம்ம வாசித்தது போல பழி செலுத்தும் போதோ பழி பொருட்கள் மீதோ அநியாயமான அதிகாரத்தை காட்டி தங்களுக்கென்று பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு நிலை. இரண்டாவது, அது பழி பொருட்களையும் ஆண்டவருக்கு படைக்கும் படையல்களையும் துச்சமாக கருதினார்கள். இது முதலாவது பாவம். இரண்டாவது பாவம், அந்த சந்திப்பு கூடாரத்தில் பணிபுரிந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டிருந்தார்கள். இப்போ சந்திப்பு கூடாரத்தின் பெண்கள் என்பவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை விவிலிய வல்லுநர்கள் முன்பாக வைக்கிறார்கள். அதற்கு விளக்கம் அவர்களை தருகிறார்கள். அதாவது 3 விதமான விடைகளை சொல்கிறார்கள். சந்திப்பு கூடாரத்தின் பெண்கள் என்பவர்கள் நசரேயனாக ஒரு ஆணை ஆண்டுக்கு நேர்ந்து கொள்வது போல பெண்களையும் நேர்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி ஆண்டுடைய பணிக்கென்று ஆண்டுடைய ஆலயத்தில் நசரேயனாக ஆண்மகனை போல இந்த பெண்களும் ஆண்டுக்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கலாம். முதலாவது. இரண்டாவது, கனானேய பாகால் பலிப்பீடங்களிலே தேவதாசிகள் என்ற ஒரு குழுவினர் இருந்தார்கள். ஆண்டுடைய பெயரால் அந்த பெண்கள் அங்கே தங்குவார்கள். பலிப்பீடங்களிலும் பணிப்பவர்களின் போதும் அங்கு வருகின்ற மனரோடு உறவு கொண்டு பிள்ளை பெற்றுக்கொள்கிற வரத்திற்காக அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்றெல்லாம் ஃபெர்டிலிட்டி கல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பழுகி பெருகும் செயல்பாடுக்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த பகுதிக்கு இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களா இவர்கள் தெரியல. ஆனால் கேள்வி கேட்போம். மூன்றாவது, சந்திப்பு கூடாரத்தில் பணிபுரிந்த பெண்களோடு தகாத உறவு கொண்டு அவர்களின் தூய்மையை, சந்திப்பு கூடாரத்தின் தூய்மையை அவர்கள் கெடுக்கிறார்கள். இன்னும் பெர்ஜஸ் என்கின்ற அழகான விளக்க உரையாளர் என்ன சொல்கிறார்? யாவேவினுடைய பலிப்பீடமும் பணித்தலமும் மிக புனிதமானது, தூயது.
அது லேவியர்கள், குருக்கள், இப்படிப்பட்ட பணியாளர்கள் எல்லாம் கொண்டு ஒரு அமைப்பு முறையோடு இயங்கி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு தூய மகிமை வாய்ந்த வல்லமையான ஒரு வழிபாட்டு தலத்தை கனானியர்களுடைய வழிபாட்டு தலத்தை போல மாற்றுகிறார்கள். பிகாஸ் ஆஃப் தேர் ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய தகாத உறவு, அவருடைய தவறான செயல்பாடுகள் எல்லாம் ஒரு கடவுளை அறியாத மனிதர்களுடைய பலிப்பீடங்களையும் பலித்தலங்களையும் போல மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி ஆசிரியர் சாடுகிறார். இந்த மூன்றில் எதுவாக இருந்தாலும் குற்றப்பழி ஓஃப்னி மீதும் பினகாஸ் மீதும் வருகிறது. இதையெல்லாம் கண்டும் காணாதது போல் இருந்த ஏலி மற்றவர்கள் அவரிடம் திரும்ப திரும்ப சொல்லும் போது இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இப்படி பண்றீங்க என்று ஒரு கேள்வி கேட்டு ஒரு அழகான ஒரு ஒழுக்க நெறிய சொல்றாரு. அதை 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? இவ்வனைத்து மக்களிடமிருந்து உங்கள் தீய நடவடிக்கைகளை பற்றி கேள்விப்படுகிறேனே. வேண்டாம் பிள்ளைகளே, ஆண்டவரின் மக்களிடையே பரவி இருப்பதாக நான் கேள்விப்படும் இச்செய்தி நல்லதல்ல. தொடர்ந்து வாசிப்போம். ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறொருவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுபவர் யார்? ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இப்போ கோர்ட்டுக்கு போறோம் இல்லைங்களா, நீதிபதி அங்க உட்காந்துருக்கிறாரு. நான் உங்களுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் உங்கள் சார்பா எனக்கு எதுக்கு எதிராக போராடலாம், அல்லது நீங்க தப்பு பண்ண அவர் என் சார்பா உங்களுக்கு எதிராக போராடலாம். இப்ப நாம உங்களுக்கு எதிராக தப்பு பண்ணல, அவருக்கு எதிராக தப்பு பண்ணல, அவருக்கு எதிராக நீதிபதிக்கு எதிராகவே தப்பு பண்ணிட்டோம். அப்ப நீதிபதியிட்ட போய் அவர் நம்மகிட்ட பரிந்து பேசுவாரா, நம்ம கருணை காட்டுவாரா? தண்டிப்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அழகான ஒரு நடைமுறை செயல்பாட்டு செய்தியை சொல்லி ஏலி ஒஃப்னி பினகாசை கண்டிக்கிறார். நீங்கள் செய்கிற தவறு அந்த பெண்களுக்கு எதிரான தவறு இல்லை, பழிப்பொருளுக்கு எதிரான தவறு இல்லை, படையலுக்கு எதிரான தவறு இல்லை, ஆண்டோருக்கு எதிரான தவறு. ஒருவேளை இவங்களுக்கு எதிராக தப்பு பண்ணீங்கன்னா இவங்க கொடுக்குற தண்டனை இவர் கொடுக்குற இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா அவரிடமிருந்து வருகிற தண்டனை இருந்து யாரும் எழ முடியாது. அப்ப அது பின்னாளில் வர இருக்கிற மிகப்பெரிய தண்டனையை ஆசிரியர் ஏலியின் வார்த்தைகள் மூலமாக முன்னறிவிக்கிறார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிறம்பால் அடிக்க தயங்குறவன் தன் பிள்ளையை கெடுக்கிறான் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த காலத்தில் நம்ம நாவே பிள்ளைங்க அழுதுருதுங்க, நான் அடிக்கணும் உதைக்கணும்லாம் சொல்லலை. நீங்கள் சொல்ல வேண்டியதை உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். கண்டிப்பிற்கும் அச்சுறுத்தலுக்கும் பெற்றோர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டாலும் பாசத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் தாத்தா பாட்டிகளே வருவார்கள்.